லைவ் தமிழ் செய்திகள். திவினேஷின் நீண்ட நாள் கனவு நிறைவேறியது. அவர் எதிர்பார்க்காத சம்பவங்களும் நடந்து முடிந்தன. எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. தமிழ் சின்னத்திரையில் பல நிகழ்வுகள் வெற்றி நடை போட்டு வந்தாலும் தமிழ் தொலைக்காட்சியில் நடக்கின்ற சிறப்பான நிகழ்வாக சரிகமப லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால சுற்றோட்டத்திலும் சீனியருக்கான நிகழ்ச்சி என்றும் ஜூனியர்களுக்கான நிகழ்ச்சி என்றும் பலர் கலந்து கொள்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியில் எதிர்காலத்தையே மாற்றி அமைத்த நிகழ்ச்சியாக கடந்த உறுதியாக நடைபெற்ற சரிகமப லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சி 4 பார்க்கப்படுகின்றது. அதில் கலந்து கொண்ட திவினேஷின் வாழ்க்கை மாற்றமடைந்திருக்கின்றது. 2வது இடத்தினை ஜோகசியும் 3வது இடத்தினை கெமிந்திராவும் பிடித்திருந்தார்கள். அனைவரையும் கவனத்தையும் இருந்த நிகழ்ச்சியாக பார்க்கப்படுவதுடன் அங்கிருப்பவர்களின் எதிர்காலம் எவ்வாறு அமையப்போகின்றது என்று பல ரசிகர்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நேரு ஸ்டேடியத்தில் நடந்த கிராண்ட் ஃபைனல் நிகழ்ச்சிக்கு சிவகார்த்தியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். கனவு நிறைவேறியதா என்று பலரும் திவினேஷிடம் கேட்டிருந்தார்கள். இந்நிகழ்ச்சியில் தனது அப்பாவுக்கு சொந்தமாக பால் வேன் வாங்க வேண்டும் என்று திவினேஷ் கோரிக்கை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது அந்த கனவும் நிறைவேறியிருக்கின்றது. இது தொடர்பாக பாடகர் சீனிவாசன் அவரது இன்ஸ்டா பக்கத்தில் வேன் உடன் திவினேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு இது தொடர்பாக பாடகர் சீனிவாசன் பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார். அதன் ஊடாக அவருக்கு தற்பொழுது அந்த வாகனம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தனது தொழிலுக்கு முக்கியமான ஒரு இடத்தை அவர் பாவிக்கின்ற அந்த வாகனம் கொடுத்திருப்பதாகவும் அவரின் தொழில் தற்பொழுது சிறப்பாக நடந்து வருவதாகவும் திவினேஷின் அப்பா கூறுகின்றார். அதற்காக சீனிவாஸ் என்ற நடுவர் பல சிரமப்பட்டு முயற்சிகளை செய்திருந்தார். அது வெற்றி அளித்திருக்கின்றது. ஒருவரின் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு இன்னொருவர் உதவியாக இருப்பது எவ்வளவு சிறப்பு என்று தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்றால் பல பேருக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றமான வரலாறுகளும் சாதனைகளையும் படைப்பதற்கு தாங்கள் உறுதுணையாக இருப்பது எவ்வளவு மேல் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சாதனையாளர்களுக்கும் இன்னொருவரின் தூண்டுகோல் இருப்பது மறக்க முடியாத ஒரு சம்பவமாகும். அவர்களின் வாழ்க்கையில் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் சாதனைகளுடன் அவர்களுக்கு ஒத்துழைப்புகளும் வழங்கப்பட வேண்டும். பலர் திறமசாலிகள் இன்று வீடுகளில் முடங்கி இருக்கின்றார்கள். அவர்களை தூண்டுகோலில் வரவழைத்து முன்னேற்றம் அடைய செய்யும்போது எதிர்காலம் சிறப்பாக அமையும். எதிர்காலத்தில் ஒவ்வொருவரும் சாதனையாளர்களாகவும் சிறந்த தலைவர்களாகவும் மாறுவதற்கு இன்னொருவரின் உதவி அமைவது பாராட்டத்தக்க ஒரு விடயமாகும். தொடர்ந்தும் இவ்வாறான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சரிகமப நிகழ்ச்சியின் விஸ்திரத்தன்மையையும் தந்துதவுவதற்கு லைவ் தமிழ் ஆயத்தமாக இருக்கின்றன.